வணக்கம் மக்களே. ஹாய் ஹாய். ஓகே गाइस, இன்னைக்கு வந்து நம்ம ரெட்ரோ ட்ரெய்லர்ஸ் நம்ம பார்க்க போறோம். நீங்களும் அதான் பார்க்க போறீங்க. ஸோ வித்தா வேஸ்ட் வீடியோக்கு நம்ம போயிடலாம். ரொம்பவே ஆர்வமாக இருக்கிற பார்க்கறதுக்கு. சொன்னல படம் ஓடிட்டு இருக்கு, பாதியில வந்துருக்கு. இது ரியாக்ட் பண்றதுக்காகவே ரியாக்ட் பண்ணிடுவோம். வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? டேய் எடுத்துனே கொடுத்தாங்க. ஷோ ஓட்டில வாடே. ஓட்ட ஓட்ட. அல்லேவா. ஊர் கொடுக்கிற போதை இருக்கு. சண்டை. திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல ஏய் இவன்டா. தூங்கிட்டே இருங்கண்ணா. தெரிஞ்சிட்டேன். எதுவுமே சரியா வரல. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. சரி, புத்தர் அரக்கன் அந்த தியரி எடுத்துறாங்க. அடிதடி, ரத்தம் எதுவும் எனக்கு போல போவாது. நிறைய ஆளை வச்சுட்டு பாரு. ஏய் பேசுறா ஊமல்ல. தம்மு எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்த்தீங்கடா. தரமான சம்பவத்தை பார்த்து இன்னும் என்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே தைகுட்டி. ஓ இது ரெண்டா சீக்ரெட்ஸ் பஞ்ச் போடலாம். சட்டை வளர்ந்துரும். சட்டை வளர்ந்துருச்சு. ஏய் ஸ்ரேயா வந்து சட்டை வளர்ந்துருச்சு. ஸ்ரேயாதான் ஸ்ரேயா மாதிரி இருந்துச்சு. Can't a old man sleep peacefully? காத்திருக்கும். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் ஓ அதான் ரெட் ஒன், the one சூர்யா. அவனே daddy is coming down. ஆமா. கம்பேக்லாம் 1 மே இருக்கு சம்பவம். அடா ஓகே, வேற லெவலில் இருந்துச்சு, உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு என்னென்னா சூர்யாவுக்கு உண்மையாலே ஒரு கம்பேக் தேவை, இஸ் அ மஸ்ட்னு சொல்லணும். நிறைய பேர் கம்பேக்கான அந்த கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூர்யா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இடத்துல இருப்பார் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தவரை. ஏன்னா அவர் கொடுத்த கம்பேக் மூவி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓடிட்டே போயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் இந்த படம் வந்து நல்ல வேலை ஒன்றுமே தேட்டருக்கே வருது. ஸோ அந்த மகான் இருக்குல்ல, அதில் அந்த ரீக்ரியேட் பண்ணோம், அந்த ரீக்ரியேட்டில் இருக்க நம்புகிறேன். சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க, எடிட்டிங் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் வந்து அந்த ட்ரெய்லர் கட்டில் வந்து அந்த ஒரு சவுண்டுக்கு வந்து ஒரு சொல்லிட்டு அந்த காமெடி பண்ணுறவருக்கும் வில்லனுக்கும், இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களை சிரிக்க வைக்கும், உங்களை லவ் பண்ண வைக்கும். அண்ட் வார், அதான் அந்த லவ் ஆஃப்டர் வார்னு சொல்லியிருப்பாங்களே. இந்த ட்ரெய்லர் கட்லேயே வந்து அதை காமிச்சிருக்காங்க. அது சிரிக்கிறது, அந்த சிரிக்கிறது வந்து சிரிக்கிறது யார் பார்த்தீங்கன்னா வில்லனும் சிரிக்கிறான், காமெடி பண்ணுறது சிரிக்கிறான். அந்த ஒரு வேரியேஷனை காமிச்சிருக்கானுங்க. இது நான் வந்து ட்ரெய்லர்கள் வேகமாக நோட்டீஸ் பண்ண விஷயம். சூர்யா as usual நல்லா இருக்காரு, செம்மையாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அண்ட் தென் படத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து ஸ்ரேயா. என்னை எதிர்பார்க்கல. ஆனா பட்டு பார்த்தனால நீ ஸ்ரேயா தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது இன்னொரு பார்த்தா தெரியும். நல்லா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்ல போறீங்களா? ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்துட்டு லைக் சொன்ன மாதிரி தான் சூர்யாவோட செம்ம ஒரு கம்பேக்காக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த எதிர்பார்ப்பு எதில் வந்துன்னா சூர்யாவோட கம்பேக், இன்னொன்று கார்த்திக் சுப்பராஜோட ஃப்ளேவர், அந்த கோம்போ. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் இந்த டைரக்டருக்கு வந்துட்டு அவருக்குன்னு தனியாக அவர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறது, இந்த மகான் இந்த மற்ற படத்துலலாம் வந்துட்டு அந்த ஏதோ ஒன்று அவர் எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ வந்துட்டு இப்படியும் காட்டலாம்.
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹீரோவை இப்போ ரஜினியை அவர் வேற மாதிரி காட்டினாரு, விக்ரம வேற லெவலில் காட்டினாரு. அதே மாதிரி சூர்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே ரெட்ரோ, அது பழைய முடியை வச்சுட்டு லைக் அந்த ஃபங்க் வச்சுட்டு அது அந்த மீசை இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு அந்த திருப்பி இது ஓஜி சூர்யாவோட அந்த வைப் வந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த எப்படி சொல்கிறது, சூர்யாவோட ஆக்ஷன் அந்த 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 ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு எதுவுமே வரல. ரொம்ப அந்த கத்தி பேசுகிறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு மாதிரி அரக்கனாக இருக்கிறதோ வந்துட்டு எதுவுமே வரல. மேபி கார்த்திக் சுப்ராஜ் வந்து இதில் வந்து அதை வெஞ்சர் பண்ணி செம்மையாக செஞ்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ஷாட்டு அடிக்கிற ஒரு அடி டா 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 டாட்டான்னு ட்ரெயிலர் ஒரு கட்டு வரும் ஸ்டார்டிங்லேயே பட்டு 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 முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைக் ஜோக்கா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று பூஜா ஹெச், அவங்கள கார்த்திக் சுப்ராஜ் நம்மளாம் இப்படி பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜ் பூஜா ஹெச் இப்படி பார்த்துருக்காங்க. மாடர்ன் ஒரு ஒரு மாதிரி டஸ்கியான ஒரு டஸ்கியான ஒரு இது சேலை போட்டு காமிச்சிருக்காங்க. பெட்ல நான் நினைச்சிட்டேன். ஏன்னா ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படா பூஜா வச்சிருப்பானுங்க வச்சிருப்பேன். நான் ஆரம்பத்துல தான் சொல்லிட்டே இருக்கேன். இல்ல அவங்க இந்த கேரக்டர் பண்ணும்போது கண்டிப்பா சூட்டபிளா தான் இருக்கும், it will suitable நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தம் நம்பினேன். படத்தில் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ படத்தில் தான் தெரியணும் என்னென்ன விஷயத்த நம்ம உள்ள வச்சிருக்காருன்ட்டு. இதான் சொல்ல போறியா? சூர்யா பாக்குறதுக்கு அழகா இருக்காரு. அதேதான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மீசை அந்த ஃபங்க் அதெல்லாம் வந்து பாக்குறது வந்து இதான். ஸோ என்ன கதைனா எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. நம்ம சூர்யா சார் கண்டு கண்டிப்பாக கம்பேக் தேவைன்னு எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் மட்டும் இல்லை, கேரண்டியா தெரியுது. எல்லாம் வந்த பாட்டு எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு, எல்லாமே ஹிட், டோட்டலி ஹிட். ஏன்னா சந்தோஷ் அவங்களோட முக்கியமா சந்தோஷ் அவர் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜுக்குன்னு ஒரு மியூசிக் போடுவாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட கொம்பு ஒன்று அடிக்கும் பாருங்க. கண்டிப்பாக இந்த தடவை வேற லெவலில் எடுத்துகிட்டு போகுது. அந்த பிஜிஎம் லைக் தெரில, இது ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணிக்காங்க. முக்கியமாக அந்த பூஜா ஹெச் அவங்கள இன்னும் எப்படி தான் லைக் அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ ஃபுல் படத்தில் என்னென்னலாம் காட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. சூர்யா என்ன அளவுக்குலாம் பண்ணுவார், நிறைய டைலாக்ஸ் உள்குத்து டைலாக்ஸ்லாம் இருக்குது நிறையாவே. ஸோ பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் மே ஒரு தரமான படத்தை எதிர்பார்க்கலாம். சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லை, என் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து முன்னே டிகோடிங் நான் படம் பார்க்குறேன். ஏன்னா படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் ட்ரெயிலர் கட்லேயே பார்க்கும் போது ஒரு சில விஷயம் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுதான் இப்பயே. அந்த இந்த புத்தரை வச்சு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட மகான் படத்துலேயே பார்த்தீங்கன்னா புத்தரை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஓகேயா, இந்த படத்துலேயும் வந்து புத்தரை உள்ள நிற்கிறாங்க. புத்தர் அரக்கன் சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தர் அரக்கன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து வந்துருந்துச்சு, சைக்கோ படத்தில் வந்துருந்துச்சு. சைக்கோ மிஸ்கின் படத்தில் வந்து அந்த புத்தர் அரக்கன் சொல்லிட்டு தான் ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேயா, இங்கே வந்து இந்த புத்தர் அரக்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மகாதேஷ் உள்ளே இறக்கி விட்டுருக்காரு. உள்ள தமம்னு சொல்லிட்டு ஒன்று இறக்கி விட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. நான் முடிஞ்சிருக்க ரெக்கார்டிங் பண்ண நான் பார்க்குறேன், டைம் எடுத்து நான் பண்ண பார்க்குறேன். ஏன்னா அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ். இந்த வீடியோ நல்லா ரீச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பிரேக் டவுன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் கைஸ். ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வித் மை பிரதர். அண்ட் திஸ் மை பிரதர் அண்ட் ஆல்சோ இவர் ஜேகே பார்த்துருப்பீங்க. சரி, we are gonna signing off. Catch you later. And from Raj, Tarvin Raj, JK. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.